இன்றைய நாத்திகம் என்பது 97 விழுக்காடு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களுடைய நலம் என்று அடிகளார் அவர்கள் மிக சிறப்பாக பதிவு செய்தார்கள். இன்றைய திராவிட இயக்கத்தின் முன்னோடி தமிழ்நாட்டின் பக்தி இலக்கியம் என்று சொன்னார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது தமிழ் நெறி, பிறப்பின் வழி இழிந்தவர் என்பது ஆரிய பார்ப்பன வெறி. அனைவருக்கும் வணக்கம். தலைமை உரையாற்ற வருகை தந்துள்ள திரு பி வரதராஜன் அவர்களை பற்றிய ஒரு அறிமுக குறிப்பு. 50 ஆண்டுகள் பொது வாழ்க்கைக்கு உரியவர். திராவிட மொழி நூல், ஞாயிறு பாவனர், பாவரலேறு பெருஞ்சித்திரனார், தமிழறிஞர் தமிழ் குடிமகனார் வழியில் தனித்தமிழ் இயக்கப்பற்றாளர், தமிழினத்தின் மூத்த மொழியியல் அறிஞர்கள், தமிழறிஞர் தமிழெண்ணல், மூதறிஞர் ஈரா இளங்குமரனார் ஆகிய பெருமக்களோடு அணுக்க தொடர்பு கொண்டவர். தமிழினத்தின் வாழும் மூத்த தமிழறிஞர் முதுமுனைவர் ஈரா இளங்குமரனார் அவர்களின் பழந்தமிழ் இலக்கிய அறிமுக உரைவீச்சு நிகழ்வை 10 ஆண்டுகளாக தொடர்ந்து தொய்வின்றி நடத்தி வருபவர். பழந்தமிழ் இலக்கிய அறிமுகம் எனும் நோக்கில் தொல்காப்பியம், திருக்குறள், 10 பாட்டு நூல்களை வினாவிடை வடிவில் அழகான எளிமையான சிறு நூல்களாக பதிப்பித்து வெளியிட்ட பெருமைக்குரியவர். தலைவர் தந்தை பெரியார் நெறி நின்று கொள்கையில் அழுத்தமாகவும் அணுகுமுறையில் நிகழ்ச்சியாகவும் பொது வாழ்வில் இயங்கும் பெரியாரியல் போராளி. ஜாதி மறுப்பு, தாலி மறுப்பு, வரதட்சணை மறுப்பு, ஆடி திங்கள், செவ்வாய்க்கிழமை மூடநம்பிக்கைகள் அற்ற முறையில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவர்களின் தலைமையில் திருமணம் ஏற்றவர். திருச்சி அல்லூர் திருவள்ளூர் தவச்சாலையில் மூதறிஞர் ஈரா இளங்குமரனார் அவர்கள் தமிழகம் முழுமைக்குமான தமிழ்மொழி உணர்வு, தமிழ் இன உணர்வு, ஜாதி மறுப்பு என்ற இணையர்கள் மூவரில் ஒருவராக அவரை தேர்ந்தெடுத்து குளித்தலை காசு இலக்கிய கழக நிறுவனர் தமிழ்ச்சுடர் மீ சு இளமுருகு பொற்செல்வி அவர்களால் நெஞ்சம் கலந்த நேயர் என பாராட்டு சான்றிதழ் பெற்ற சிறப்புக்குரியவர். தந்தை பெரியார் குருதி கொடைக்கழகம் எனும் அமைப்பை உருவாக்கி பயனாளிகள் 10,000க்கும் அதிகமானோர் குருதியை கொடையாக பெற துணை நின்றவர். அரிய வகை குருதி பிரிவான ஏ நெகட்டிவ் குருதியை 115 முறை வழங்கிய தொண்டர செல்வர். இதற்காக கடந்த திங்கள் அவர் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் கையால் பாராட்டு சான்றிதழும் பெற்றவராவார். புரட்சி கவிஞர் மன்றம் எனும் அமைப்பை 35 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி இலக்கியம், பெரியாரியம், இசை, கவிதை, பொது உடைமை என தகுதிசார் புலமையாளர்களை அழைத்து உரைவீழ்ச்சி நிகழ்த்துபவர். தந்தை பெரியார் நெறி நின்று மொழி இன நலனுக்காக, தமிழ் ஈழ உரிமை போராட்டத்திற்காக என 50 நாட்கள் சிறை ஏகிய போராளி. தந்தை பெரியார் எனும் பேரருளாளர் வாழ்நாள் நீட்டிக்க தன் வாழ்வையும் இளமையையும் இழந்த ஈகச்செல்வி அன்னை மணியம்மை திருப்பெயரால் மணியம்மை மழலையர் தொடக்கப்பள்ளியை 38 ஆண்டுகள் கட்டுப்பாடு, ஒழுக்கம், கல்வி எனும் பெருநோக்கோடு கல்வி தொண்டரம் ஆற்றி வருபவர். இத்தகைய மாண்புமை கொண்ட திரு வரதராஜன் அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் தேவையானதும் உணர்வானதுமான பெரியாரை பற்றிய இந்த நூல் அறிமுக நிகழ்விற்கு இதை சிறப்பாக கொண்டு வந்திருக்கிற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கும், இந்த புத்தக ஆக்கத்தை எழுத்து ஆளுமையாக, கருத்து போராளியாக திகழ்கின்ற அருமைக்குரிய தோழர் சலபதி அவர்கள் இங்கே மிக சிறப்பாக அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் கருத்து போராளிகள், நாங்கள் களப்போராளிகள். பெரியார் நெறியை வாழ்வியல் நெறியாக அமைத்து கொண்டவர்கள். இது ஒரு மிகச்சிறந்த உணர்வான விழா. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாளராக வருகை தந்திருக்கிற சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தின் தலைமை இயக்குனர் மரியாதைக்குரிய தோழர் பன்னீர்செல்வம் அவர்களே, அசோகா
தில்லி அசோகா பல்கலைக்கழகத்தினுடைய மானுடவியல் பேராசிரியர் மரியாதைக்குரிய ரவீந்திரன் ஸ்ரீ ராமச்சந்திரன் அவர்களே, முன்னமே சொன்னதைப் போல மரியாதைக்குரிய சலபதி அவர்களே, இந்த நிகழ்விலே பல ஆய்வாளர்கள், அறிஞர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தஞ்சையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெரியார் ஆய்வாளர் பசு கௌதமன் அவர்களையும், அதுபோல் மக்கள் சிந்தனை பேரவை தஞ்சையினுடைய தலைவர் அவர்களையும், இங்கே வருகின்றிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களையும், தோழர்களையும், தோழியர்களையும் வணங்கி மகிழ்ச்சியோடு தொடங்குகிறேன். பொதுவாக இந்த புத்தகத்தை பற்றி இங்கே உரையாளர்கள் நிறுத்துவார்கள். நான் சில செய்திகளை மட்டும் சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு தேவை என்னென்னா, வெறும் பெரியாருடைய புகழை பேசுவது மட்டுமல்ல. ஏனென்றால் இதற்கான காரணம் என்ன, பெரியாரியல் வளர்வதற்கான நெருக்கடி என்ன, பெரியாரியல் தொடர்ந்து தொய்வில்லாது தொடர வேண்டும் என்றால் எந்த நோக்கத்தில் நாம் அதை அணுக வேண்டும் என்பதுதான் என்னுடைய சிந்தனை. பெரியார் நம்ம இனத்தின் தலைவர். அவர் இல்லைன்னா நமக்கு படிப்பு இல்லை, பதவி இல்லை. அவர் ஆட்சியில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த இனத்தின் பேரரசர் அவர் தான். நீங்கள் ஒரு முறை சொன்னார் ராஜகோபாலாச்சாரியார், இந்த சாதியை ஒழிப்பது தான் பெரியாருடைய சிறந்த பணி. அவர் சொன்னார், ராஜகோபாலாச்சாரியார் சொன்னார், மிக வெளிப்படையாக சொன்னார், சாதியை காப்பாற்றுவது தான் என் வேலை, சாதிதான் தர்மம், சாதி என்றால் அவரவர் குலத்தொழிலை செய்வதுதான், சாதி தர்மம் என்று பச்சையாக சொன்னார். இதற்காகத்தான் மூச்சு விடுகிறேன், இல்லாவிட்டால் பொது வாழ்வு எனக்கு அவசியம் இல்லை என்றார். அப்போ இப்படிப்பட்ட அந்த உணர்வாளர்கள் தொடர்ந்து இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க. அதுக்கு சில சான்றுகள் என்னென்னா, நீங்கள் பெரியாருக்கும் மற்றவர்களுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, பெரியார் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் சொந்த வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் இல்லாமல் தன்னுடைய பேர் அருளால், கனிவான அந்த சிந்தனையால் அவர் பொது வாழ்க்கைக்கு வந்தார். அவர் ஒரு முறை சொன்னார்கள், ஈரோட்டில் நகராட்சியில் சம்பளம் போட பணம் இல்லை. பெரியார் அவரிடத்தில் அடுத்த ஆண்டு கட்ட வேண்டிய உங்களுடைய அந்த வரி தொகையை இன்று ஆண்டு கொடுங்கள், சம்பளம் நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியிருக்கு என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரும் செல்வர். அவர் ஏற்காத பதவி இல்லை, பார்க்காத தோழர்கள், மரியாதைக்குரியவர்களாக இருக்காங்க. அப்படிப்பட்ட பெரியார் அவர் சொந்த வாழ்க்கையில் எப்படி இருந்தார்ன்றதை மட்டுமல்ல, இதே மதுரையில் 1926 மதுரை பார்ப்பனதல்லாதார் மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை பெரியார் கொண்டு வருகிறார். இந்து கோயிலில் இந்து என்று சொல்லப்படும் எல்லா சாதியினரும் உள்நுழையவும், பூசை செய்யவும், வழிபடவும் சம உரிமை வேண்டும் என்று தீர்மானம் சொன்னார். ஆனால் இதை எதிர்ப்பவர்கள் யார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, ஒரு முறை குன்றக்குடி அடிகளார் சொன்னார், நாம் ஆன்மீகவாதிகளாக இருக்கிறோம், நாம் வழிபடும், நாம் பேசுகின்ற நமது தமிழ் மொழியில் திருக்கோயில்களில் வழிபட முடியவில்லை. ஆனால் கடவுள் மறுப்பாளராக இருக்கக்கூடிய பெரியார் அவர்கள் திருக்கோயிலில் தமிழ் வழிபாடு வேண்டும் என்று போராடுகிறார் என்று குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஐயாவை பற்றி சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற ஒரு சட்ட முன்வரைவு வருகிற பொழுது குன்றக்குடி அடிகளார் அப்பொழுது எம்எல்சியாக இருக்கிறார். அப்படி மேல் அவையில் இருக்கிற பொழுது அவருக்கு ஒரு தொலைபேசி வருகிறது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் சங்கராச்சாரி பேசுகிறேன், நீங்கள் இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் தீர்மானம் வரும்போது அதை நீங்கள் ஆதரிக்காதீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அடிகளார் அதை ஏற்கவில்லை, மறுத்து அவருக்கு ஆதரித்தார்கள். அப்படிப்பட்ட அடிகளார் ஒரு முறை சொன்னார், இந்த தமிழ்நாட்டு மக்களில் சிறுபான்மையராக இருக்கக்கூடியவர்கள் 100க்கு 3 பேராக இருக்கக்கூடிய அவர்கள், அந்த ஆத்திகம், அவர்கள் போற்றுகிற ஆத்திகம் என்பது அவர்களுடைய நலம். இன்றைய நாத்திகம் என்பது 97 விழுக்காடு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களுடைய நலம் என்று அடிகளார் அவர்கள் மிக சிறப்பாக பதிவு செய்தார்கள். இப்படி சமஸ்கிருதம் என்று சொன்னால்
இந்த மக்களுக்கான இழிவு போக்கக்கூடிய சாதி ஒழிப்புக்கான எந்த செய்தியாக இருந்தாலும், படிப்பு பதவி எதாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தடையாக இருக்கிறார்கள். அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெடுமாறன் ஐயா நெடுமாறன் அவர்கள் ஒரு முறை மதுரை மீனாட்சி திருக்கோயிலிலே ஒரு வாக்கு எடுக்கிறதாக ஒவ்வொரு வாசல்லையும், திருக்கோயில் வாசல்லையும் ஒரு பெட்டி வச்சார். தமிழ் மொழியில் வழிபாடு வேண்டுமா என்பது தலைப்பு. அந்த தலைப்பில் வச்சா அதுக்கு காலையில் 10 மணிக்கு வச்சு மாலையில் 4 மணிக்கு 4 கோபுர வாசல்லேருந்து பெட்டியை திறந்து பார்க்குற பொழுது பொதுமக்கள் மத்தியிலே திறந்து பார்த்தார். 90 விழுக்காடு மக்கள் தமிழில்தான் வழிபாடு வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அதுவும் இன்றைக்கு வரைக்கும் நடக்கலை. இது யார் தடையாக இருக்கிறார்கள்? அந்த தடையை நாம் எப்படி போக்க வேண்டும் என்பதுதான் நமது சிந்தனை. அது மட்டும் இல்லை, சமஸ்கிருதம் என்பது ஏதோ கருப்பு சட்டை போட்டவர்கள், பெரியாரியல் சிந்தனையாளர்கள் அல்லது பொது அறிஞர்கள் யாரும் எதிர்ப்பது மட்டுமல்ல. நீங்கள் வள்ளலார் சொல்லியிருக்கிறார், நான் சமஸ்கிருதத்தை அறிய விடாது இறைவன் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, திருவரங்கம் இருக்கு பாருங்க. இந்த திருவரங்கத்தில் 12 ஆழ்வாரில் ஒருவர் திருவரங்க அந்த இறைவனை பற்றி பாடுகிறார். அப்படி பாடுகிற பொழுது அவர் என்ன சொல்லி பாடுகிறார் என்றால், நீ தெற்கு நோக்கி படுத்திருக்கிறாயே, ஏன் தெரியுமா? தெற்கே தென்றல் காற்று இருக்கிறது, ஆழ்வார்களின் ஈரத்தமிழ் இருக்கிறது, அதனால தான் நீ படுத்திருக்க. அப்படி சொன்னால் மட்டும் பத்தலை. நீ ஏன் வடக்கு நோக்கி படுக்கலை தெரியுமா? வடக்கே வாடை காற்று இருக்கிறது, கொடும் சமஸ்கிருதத்துக்கு இருக்கிறது என்று சொன்னார். அப்போ இது ஏன்னா, ஒரு முறை அரங்கநாதன் என்கிற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், முன்றில் என்று இதழ் பதிப்பகம் நடத்தியவர், அவர் ஒரு முறை சொன்னார், இன்றைய திராவிட இயக்கத்தின் முன்னோடி தமிழ்நாட்டின் பக்தி இலக்கியம் என்று சொன்னார். அப்போ இந்த மண்ணினுடைய சிறப்பு என்னன்னா, இங்கே ஆரியத்தை சமஸ்கிருதத்தை எதிர்த்தது இங்கே பக்தி இலக்கியம் எதிர்த்திருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக நான் சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் உண்டு. இந்த மாதிரியான உணர்வுகள் இன்றைக்கு இருக்கும், நேற்று இருந்துச்சு, நாளைக்கு இருக்கும். இதில் 2 கருத்து இல்லை. அதனால் பெரியாரியலை நாம் எடுத்து சொல்கிறோம் என்று சொன்னால், இங்கே ஒரு செய்தி, நீதி கட்சி காலத்தில் முத்தையா முதலியார் அவர்கள் இடஒதுக்கீட்டிற்கான ஆணையை, வகுப்பு வாரி உரிமை ஆணையை உருவாக்குகிற பொழுது அன்றைக்கு இருந்த ஆளுநரை பார்ப்பனர்கள் வலியுறுத்தி கட்டாயப்படுத்தி அந்த இடஒதுக்கீட்டு ஆணைக்கு தடையாக இருந்தார்கள். இன்றைக்கு 24லேயும் இப்போ இருக்க ஆளுநரும் அதே மாதிரி செய்கிறார். இப்போ இந்த பார்ப்பனர்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரே மாதிரி இருக்குது. தமிழருடைய பார்ப்பன அல்லாதவருடைய கல்வியை, மேம்பாட்டை அல்லது படிப்பை, பதவியை இவர்களுக்கு வழங்கக்கூடாது, ஏன்னால் சாதி என்பது நீ படிக்கக்கூடாது என்பதுதான். அதனால் அந்த மாதிரியான சிந்தனையை இன்றைக்கும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் அவங்க பற்றி கோயில் மடம் இதெல்லாம் அவங்களுடைய கருத்து. அப்புறம் ஊடகம், வேதம், சாஸ்திரம், அன்றாட சடங்குகள், இதில் தான் அவங்க நிலைத்து நிற்கிறாங்க. இப்படி பார்ப்பனியம் என்பது ஒரு கருத்தியல் வன்முறை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது தமிழ் நெறி, பிறப்பின் வழி இழிந்தவர் என்பது ஆரிய பார்ப்பன வெறி. இப்படி இந்து எனும் சமூக ஆக்கமான பண்பாட்டு மாயையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஒரு முறை நீங்கள் MS சுப்புலட்சுமி இசை பேரரசியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்கள் சாவித்திரி என்று ஒரு திரைப்படம் நடித்தார்கள். அந்த திரைப்படத்தில் தான் வந்த பணத்தை வச்சு கல்கி என்கிற இதழை சதாசிவையர் தொடங்கினார். அந்த MS சுப்புலட்சுமி என்கிற சூத்திர பெண்ணினுடைய பணம் கல்கி என்கிற பத்திரிகைக்கு உதவியது. ஆனால் இன்றைக்கு யாருக்கு உதவி கொண்டிருக்கிறது? பொன்னியின் செல்வனாக, திரைப்படமாக அவங்களுக்கு இப்படி பயன்பட்டு கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, வீணை நாகரத்னம்மாள் என்கிற ஒரு மிகச்சிறந்த இசை பேரறிஞர், அவங்க தன் சொந்த செலவில் திருவாரூரில் தியாகையர் அவர்களுக்கு ஒரு நினைவிடத்தை உருவாக்கினார்கள். இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சூத்திர பெண்ணான நாகரத்னம்மாள் உருவாக்கிய அந்த நினைவிடத்தில் இசை பேரறிஞர், இசை முரசு என்று சொல்லப்படுகிற தண்டபாணி தேசிகர் அவர்கள் அங்கே ஒரு பாட்டு தமிழிலே பாடினார். அப்படி தமிழ் பாட்டு பாடுகிற பொழுது நீசபாசையிலே பாடிவிட்டார் என்பதற்காக, ஒரு சூத்திரன் பாடிவிட்டார் என்பதற்காக தீட்டு கழித்தார்கள்.
சூத்திர நாகரத்னம்மாள் உருவாக்கியதை இங்கே ஒரு சூத்திரன் பாடக்கூடாது என்பதற்காக அப்படி செய்தார்கள் என்றால் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இது மட்டுமல்ல, பெரிய சங்கராச்சாரி ஒரு முறை சொன்னால், திருக்குறளை தீக்குறளை சென்றோதும் என்று ஆண்டாள் பாசுரத்திலே வருகிறது. ஆனால் அவர் சொன்னார் திருக்குறளை ஓதாதீர்கள் என்று. அதே வளர்ச்சி இன்றைக்கு ஒரு மொழியினுடைய வாழ்த்து பாடலுக்கு இன்றைக்கு இருக்கிற சங்கராச்சாரி எழுந்து நிற்க மறுக்கிறார். அப்போ அவருடைய சிந்தனையும் செயலும் தொடர்ந்து ஒரே மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நாம் தடை செய்ய வேண்டும் என்றால், உண்மையிலேயே உணர்வுபூர்வமாக இந்த கொள்கைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பார்ப்பனர் அல்லாத மக்கள், தமிழ் மக்கள் படிப்பும் பதவியும் பெற்றதையெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எந்த திசையில் சிந்திக்க வேண்டும்? தமிழர்கள் பார்ப்பன அல்லாதவர்கள் பார்ப்பனர்களை தன் வீட்டு நடைமுறையிலே வாழ்வியலிலே எந்த நிகழ்விற்கும் அழைக்காமல் இருந்தால் அவர்கள் சரியாக, பெரியார் ஒரு முறை சொன்னார், எனக்கும் பார்ப்பனருக்கும் தான் கடவுளில் என்பது சரியாக தெரியும். நான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகன்னு சொல்லிட்டேன்னா அவன் வெளியே சொல்லுவான் சாமி இல்லை அப்படின்னு. ஆகையினாலே எரியதை பிடுங்க வேண்டும் என்று சொன்னால் அப்போதான் கொதிப்பது அடங்கும் என்பது போல பெரியார் நெறி இன்றைக்கு உலகமெல்லாம் கொண்டு சேர்த்திருக்கிற நமது அறிஞர் சலபதி அவர்கள், அவர் வேளாளரும் திராவிட இயக்கம் என்று எழுதிய காலம் தொட்டு எங்களுக்கு நெருக்கம். அப்படிப்பட்ட இன்றைக்கு உலகமயமாக்கி இருக்கக்கூடிய ஐயா அவர்கள், அவரை போற்றுகின்ற நாம் இந்த சிந்தனையை கை கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமது ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்லி நிறைவு பெறுகிறேன். உதட்டு சமத்துவம் அல்ல பெரியார் சமத்துவம், அது உள்ளத்து சமத்துவம், அழியா உண்மை சமத்துவம். வான்மலை அல்ல பெரியார், வேண்டாத இடத்தில் பொழிய, மாறாக பயிர்களுக்கு உதவும் சேமிக்கப்பட்ட நதிநீர் கொள்ளிடம் பெரியார். பெரியார் அரசியல் பெருநெறி அரசியல். தகுதிமிகு தமிழருக்கு தக்க நலம் விளையுமெனில் தானே சென்று எவருடனும் கைகுலுக்கும் மானம் பாராத மானிட அரசியல். இது தன்னலம் அணுவின் முறையளவும் இல்லாத தமிழர் தன்னலம் தேடிய தகுதியால் வந்த தனிவழி அரசியல். காலக்கரையான் கடித்துண்ண முடியாத சீல திருப்பெயராம் சீவித்திருக்கும் பெரியார் என்னும் திருப்பெயர். பெரியாரை நீ துணை கொள்வோம், பேசும் தமிழருக்கு பெருமை வரும், உயர்வு வரும். 1000 ஆண்டு அடிமை திராவிடத்தின் விடுதலைக்கு பாயிரம் பாடிய பண்பாட்டு படைப்பாளி. தில்லி செருப்பு தமிழனின் காலை கடிக்கும் கள்ளச்செருப்பே. தமிழர் நொந்து கிடந்த நோய் காலத்தில் வந்த மருத்துவனே ஈவே ராமசாமி என்ற பெரியார். 1000 ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல் வந்த மாமணி, தென்றல் பிறப்பெடுத்த தென்னவர் நாட்டில் புயலாய் பிரசவித்த போர் தலைவன் பெரியார் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவோம். எங்கள் மணியம்மை பள்ளியில் மிகச்சிறப்பாக இதே ஆய்வாளர்களை இல்லை பிற ஆய்வாளர்களை வைத்து நடத்தி இந்த புத்தகத்தை விற்பனை செய்வதிலே இன்றைக்கே நாங்கள் ஒரு 10 பேர்கிட்ட புத்தகம் வாங்க சொல்லியிருக்கேன். ஒரு 5 பேர் இப்போ வாங்கிட்டாங்க. இன்னும் அது மாதிரி செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த ஆராய்ச்சி வட்டம் தொடர்ந்து இயங்குவதற்கு துணை நிற்போம். நன்றி, வணக்கம். பாருங்கள், நன்றி உணர்ச்சியை அதான் நான் மட்டும் இல்லையா, இன்னொருத்தர் இருக்காரு, ராம் மனகர் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நன்றி உணர்ச்சியை மகிழ்ச்சியோடு சொல்லி இந்த பதிப்பாசிரியர்களில் ராம் மனோகர் அவரையும் நாங்கள் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு நினைவுபடுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.